ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ 10 நாட்களுக்காக பலன் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் 19 முதல் 28 வரைக்கும். இப்போ மார்ச் 19ஆம் தேதி புதன்கிழமை. இப்போ இந்த பதிவு மேஷ லக்னத்திற்கு சந்திரன் எந்த இடத்துல போகிறாரோ அதை வச்சு நாள் பலனை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலா ராசியில் சந்திரன் போகிறார் புதன்கிழமை அன்னைக்கு. அப்போ நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். அது மாலை 2 மணி 6 நிமிடத்திற்கு விருச்சிக ராசிக்கு மாறிடுவார். அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆனால் நட்சத்திரம் விசாகம்தான், குருவை போல பலன் கொடுப்பார். இப்போ இரவு 8 மணி 49 வரைக்கும் விசாக நட்சத்திரம் தான். அப்போ இன்றைக்கி பாக்யாதிபதி விரையாதிபதி ஆன குரு நமக்கு தனஸ்தானத்தில், பேச்சு ஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. உப நட்சத்திரம் கேது. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, வேலைக்கு நல்லாயிருக்கும், பொருள் வரவுக்கு நல்லாயிருக்கும், தொழிலுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் தொல்லை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள். பட் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உழைப்பு தொழில் பலத்துக்கு நல்லா இருக்கும். வயிற்று பிரச்சனையில் சில பேருக்கு ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஏன் இந்த சில பேர்னு பிரித்து சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கேது கெட்டவராக இருந்தால் தான் அந்த கெடுதல் நடக்கும். கேது நல்லவராக இருக்கிற பட்சத்தில் நடக்காது. அதனால் நம்ம ஜனனஜாதத்தின்படி 12 பாவத்துக்கு உபநட்சத்திரம் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு இப்போ குருவே கெட்டவராக இருந்தார்னா இந்த நாளில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு அர்த்தம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கிரகத்தினுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கிறது, பாவ தொடர்புகள் மூலம் நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கலாங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவுகளை கண்டினியூ பண்ணுறது. ஒருவருக்கு ஜனனஜாதத்தின்படி திசை புத்தி அந்தரம் சூட்சுமம் நடந்தாலும் இந்த நிகழ்வுகளுக்கு இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அப்போ யாருக்கெல்லாம் குரு 8, 12 அதிகாரியாக இருக்காங்களோ அவங்க இன்றைக்கி பொறுமையாக இருந்துக்கணும். பண விஷயம் கொடுக்கல் வாங்கல் ஈடுபடக்கூடாது. யாருக்கெல்லாம் கேது கெட்டவராக இருக்காங்களோ அவங்களுக்கு உடல் தொல்லைகள் ஏற்படும். இப்படியெல்லாம் நாம் அந்த சொல்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். மறுநாள் மார்ச் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம். அதாவது முதல் நாளே நைட்லேயே தொடங்கிடுது. அப்போ அனுஷ நட்சத்திரம் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு 11 மணி வரைக்கும் இருக்குது நைட்டு. அதனால் இன்றைக்கி முழு பலனையும் தர்றவர் சனி பகவான். இப்போ சனி நமக்கு லாபஸ்தானத்தில் குருவுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். இப்போ சூரியனும் நமக்கு சாதகமாக தான் இருக்கார். சனியோட நட்சத்திரத்தில் சனிக்கிட்ட பரிவர்த்தனை வாங்கி வச்சுட்ருக்கார். அதனால் அரசு வழி ஆதாயங்கள் மற்றும் கலை திறமைகள், நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், கோவில் சம்மந்தப்பட்ட காரியங்கள், இதுக்கு பிரயாணம் போகிறது, இதற்கான ஒரு ஈடுபாடுகளை நம்மளுக்கு இன்றைக்கி கொடுக்கும். சனி யாருக்கெல்லாம் தொழில் கிரகமாக இருக்கோ அவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப தொழில் நல்லாயிருக்கும். இப்போ சனி யாருக்கெல்லாம் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எப்படி 8 வேலை செய்யும் அப்படின்னா, அது எதிர்பாராமல் வேலை செய்யுங்கிறதுனால நம்ம புது காரியம் செஞ்சாலும் தடையாகும். சில பேருக்கு திடீர்னு அர்ஜெண்ட்டாக அவசரம் அறிபறியாக பிரயாணம் பண்ணுவாங்க, அல்லது வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் விபத்துகளை சந்திக்கிறது இந்த மாதிரி நடக்கும். சில பேருக்கு கெட்ட செய்திகள் வர்றது, அது மாதிரி பொருள் இழப்பு சார்ந்த பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் 8ஆம் பாவம் கையில் வச்சுருக்கு. நம்ம மேச லக்னத்துக்கு நமக்கு சனி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது, சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது இதை கொஞ்சம் கடுமையாக செய்யும். நமக்கு வேறு திசா புத்தி நடக்கும்போது இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இன்னைக்கு பலன் நம்மளுக்கு சனி செய்கிறாருங்கிறது புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. மறுநாள் மார்ச் 21 வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம். அதே விருச்சிக ராசியில் 8ஆம் இடத்துல சந்திரன் போகிற நாள் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய புத்தி கொஞ்சம் டவுனாக வேலை செய்யும்.
ஞாபக மறதி, அசால்ட்டு, ஒரு சூழல்கள் வந்து இனிமையான சூழல்கள் அமையாமல் எடுக்கிற காரியங்களுக்கு தடை பண்ணுறது, இதெல்லாம் 8ஆம் இடத்து சந்திரன் செய்வார். அதில் இன்றைக்கி புதனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் புதன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு உண்டானவனாக இருந்தால் இன்றைக்கி தொழில் மூலம் நல்ல நிகழ்வுகளை நடத்துவார். இப்போ புதனும் வந்து சனி நட்சத்திரத்தில் தான் இருக்கார், மீன ராசியில். அதே போல் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கான். இப்போ ராகு நமக்கு 12ல் இருக்கார், புதனும் 12ல் இருக்கார், சனி மட்டும் 11ல் இருக்கார். சில பேருக்கு ஒரு பிரயாணம், சிகிச்சைகள் மேற்கொள்கிறது, செலவுகள், மருத்துவ செலவு, சுப செலவு, ஏதோ ஒரு வகையில் செலவுகள் இதெல்லாம் நடக்கும். பட் இருந்தாலும் இந்த ராகு 12ல் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ராகு திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும். இப்போ நம்ம ஜனன ஜாதகப்படி புதன் கெட்டு போயிருந்தால் 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக இருந்தால் இன்றைக்கி பொது காரியங்கள் பண்ணக்கூடாது. மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம். இப்போ இந்த மூல நட்சத்திரங்கிறது தனுசு ராசியில் சந்திரன் மாறிடுறார் 9ஆம் இடத்துக்கு. கேதுனுடைய நட்சத்திரம். கேது கன்னி ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இன்றைக்கி வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும், மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்கும், எதிர்பார்த்த சில தகவல்கள், பொருள் வரவு, உறவுகள் அனைத்துக்குமே நல்லது பண்ணும். மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் வந்து நமக்கு நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ நம்ம ஜனனஜாதப்படி சுக்கிரன் கெட்டவராக இருந்தால் இன்றைக்கி பொது காரியங்கள் பண்ணக்கூடாது. சுக்கிரன் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இதெல்லாம் உறவுகள் சார்ந்த நன்மையை தரக்கூடிய பாவங்கள். அதுக்கு அதிகாரியாக இருந்தால் இன்றைக்கி உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ சுக்கிரன் வந்து சனி நட்சத்திரத்தில் போகிறாரு, மறுபடியும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலே போகிறாரு. அதனால் 12ஆம் இடத்துல இருக்கிறனால எதிர்பாராத சில முதலீடுகளும் நடக்கும், கொடுத்த பணம் திரும்ப வர்றதும் நடக்கும், எதிர்பாராத மனமகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடக்கும். பட் சுக்கிரன் நமக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். நம்ம ஜனன ஜாதகப்படி 8-12 தொடர்பில் இருக்கக்கூடாது. திங்கக்கிழமை மார்ச் 24ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராடம்ங்கிறது மகர ராசி தான் மெயினாக. ஒரு பாதம் தனுசில் முடிஞ்சிடும், அப்புறம் மகர ராசியில் தான் சந்திரன் போவார். இந்த சூரியனுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு எப்படி இருக்குது, சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ இந்த எல்லாமே 12-11 தொடர்பு. அதனால் நிகழ்வுகள் வந்து மூலதனம், பிரயாணம், அலைச்சல் இது சார்ந்து இருந்தாலும் அது வந்து மனசுக்கு திருப்தியை கொடுக்கும், மனசுக்கு வந்து எதிர்பார்த்த நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் அமையும். மார்ச் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதில் வந்து திருவோண நட்சத்திரம். 10ஆம் இடத்துல சந்திரனாகவே செயல்படுறாரு. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயம். பணவரவு, தொழில் பலம், வேலை அங்கீகாரம் எல்லாமே நல்லாயிருக்கு. வேலை கிடைக்கிறவங்களுக்கும் சிலது புதுசாக கிடைக்கும். மார்ச் 26 புதன்கிழமை. இன்றைக்கி வந்து அவிட்ட நட்சத்திரம், செவ்வாய் போல் வேலை செய்யும். செவ்வாய் கிரகம் குருவனுடைய நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் 3ஆம் இடத்துல போகிறாரு, சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் போகிறாரு. அதனால் இன்றைக்கி சில முயற்சிகள், யாரையாவது சந்திக்கலாம்னு நினைக்கிறது, ஒரு தகவல் தொடர்பு பண்ணலாம், ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு வருமானம் இருக்குது. அதன் மூலமாக நமக்கு வருமானங்கள் இருக்குது. அது ஐடி லைனாக இருந்தாலும் சரி, மற்றபடி கமிஷன் வகையாக இருந்தாலும் வருமானங்கள் நல்லாயிருக்கும். மார்ச் 27ஆம் தேதி வியாழக்கிழமை சதய நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் வந்துடுறாரு. அப்போ கும்பராசியில் ராகுவை போல் செயல்படுறதுனால ராகு நமக்கு 12ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால எதிர்பார்த்த பண வரவு, யார்கிட்டயோ கொடுத்த பணம் மறந்தே போயிருப்போம், திடீர்னு அந்த பணம் வரவும் வரும். சில பேருக்கு மூலதனம் பண்ணதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். நல்ல நாளாக அமைகிறது. மார்ச் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு சந்திரனை போலவும் சுக்கிரனை போலவும் செயல்படுறதுனால இன்றைக்கி ஈடுபாடு பூரா பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கும், குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளில் இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது,
இது மாதிரியான சுப செலவுகளை கொடுக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.